முதல் முறையாக வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன் ஃபைனல் போகும். பவுமா தலைமையில் ஆன சவுத் ஆப்பிரிக்கா அணி. நான்காவது டெஸ்ட் போட்டியான சவுத் ஆப்பிரிக்கா அணி வெற்றி பெற 121 ரன்கள் தேவைப்பட்டது. மூன்றாவது நாள் ஆட்டத்தில் ஏற்கனவே 3 விக்கெட் இழந்து மோசமான நிலையில் இருந்தாலும். நிதானமாக ஆடிய சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங்கினால் 96 முதல் 4 வரை என்ற நல்ல நிலையில் இருந்தது. பாகிஸ்தான் பவுலர் முகமது அப்பாஸ் திறமையாக பந்து வீசி 6 விக்கெட் எடுத்து இருந்தார். இவரின் பந்து வீச்சின் காரணமாக 99 ரன்களுக்கு 8 விக்கெட் இழந்தது. அவ்வளவு தான். இனி எப்போதும் போல பாகிஸ்தான் அணி தான் வெற்றி பெற்று விடும் என்று எதிர்பார்த்த போது. பவுலர்கள் ரபாடா மற்றும் ஜான்சன் பார்ட்னர்ஷிப் 50 ரன்கள் அடிச்சு 2 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றனர். சவுத் ஆப்பிரிக்கா அணி ஃபைனல் செல்ல தகுதியான அணி என்றால் அது சவுத் ஆப்பிரிக்கா தான். சூப்பராக டெஸ்ட் போட்டி விளையாடி வராங்க. ஆஸ்திரேலியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா மோத உள்ள ஃபைனல் போட்டியில். இந்த முறை வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன் கோப்பை முதல் முறையாக சவுத் ஆப்பிரிக்கா அணி வெற்றி பெறும் போல தெரிகிறது.